உங்ககிட்ட ஒரு சாய்ஸ் தராங்க. உங்க ரைட் சைடு ஒரு கதவு, உங்க லெஃப்ட் சைடு ஒரு கதவு. ஒரு கதவை திறந்தா நீங்க கோடீஸ்வரன் ஆயிடலாம். இன்னொரு கதவை திறந்தா அந்த நிமிஷமே உங்க வாழ்க்கை முடிஞ்சிடும். ஆனா எந்த கதவுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க லவ்வருக்கு தெரியும். அவ சைகை காட்டினா அவ காட்டுற கதவை நீங்க நம்பி திறப்பீங்களா? ஒருவேளை அவளுக்கு உங்க மேல கோபம் இருந்தா, ஒருவேளை நீங்க அவளை விட அழகான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சா? இன்னைக்கு நாம பார்க்க போறது 140 வருஷமா உலகத்தையே குழப்பிக்கிட்டு இருக்க ஒரு கதை, தி லேடி ஆர் தி டைகர். இந்த வீடியோட எண்டுல நீங்க அந்த பையனோட இடத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு அரை நாகரிக ராஜா இருந்தாரு. ஏன் அப்படி சொல்றோம்னா, அவருக்கு பிடிச்ச விஷயங்கள அவர் ரொம்ப நாகரிகமா இருப்பாரு. அதே அவருக்கு பிடிக்காத விஷயங்கள்ல ரொம்ப முரட்டுத்தனமா இருப்பாரு. அவர் நீதி வழங்குறதுக்காகவே ஒரு பெரிய ஸ்டேடியம் கட்டியிருந்தாரு. மற்ற ஊர்ல எல்லாம் தப்பு பண்ணா ஜெயில போடுவாங்க, இல்ல தூக்குல போடுவாங்க. ஆனா இந்த ராஜா என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த பையனை ஒரு கிரவுண்ட்ல நிறுத்திடுவாரு. அந்த கிரவுண்ட்ல 2 கதவு இருக்கும். அவன் ஒரு கதவை திறக்கணும். புலி வந்தா அவன் பாவி, அதனால அவன் செத்துடுவான். அதே பொண்ணு வந்தா அவன் நிரபராதி, அதனால அவன் கல்யாணம் பண்ணிப்பான். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி, இல்ல அவனுக்கு அந்த பொண்ணை பிடிக்கலனாலும் சரி, ராஜா சொன்னா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். இதுல நீதி எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? அதுதான் நம்ம ராஜாவோட ஸ்டைல். இந்த ராஜாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவங்க அப்பாவை போலவே இவளும் ரொம்ப பிடிவாதக்காரி. இவ ஒரு சாதாரணமான பையனை லவ் பண்ணா. அவன் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தைரியமா இருப்பான். இவங்க 2 பேரும் ரொம்ப நாளாவே ரகசியமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. ராஜாவுக்கு பயங்கர கோபம். உடனே அந்த பையனை இழுத்துட்டு வாங்க, வந்து ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஜெயில போட்டாரு. அப்புறம் என்ன, அதே கிரவுண்டு தான், அதே 2 கதவு. ஊரே கூடி நிக்குது. ராஜா மேல உட்காந்து வேடிக்கை பாக்குறாரு. இளவரசி தன் அப்பாவோட பக்கத்துல உட்காந்து இருக்கா. அவ முகம் ரொம்ப அமைதியா இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள என்ன ஓடுதுன்னு யாருக்கு தெரியும்? அவ பணத்தையும் அதிகாரத்தையும் வச்சு எந்த கதவுல புலி இருக்கு, எந்த கதவுல அந்த பொண்ணு இருக்கான்னு ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டா. இங்கதான் கதையோட முக்கியமான சைக்காலஜி இருக்கு. அந்த பொண்ணு யாருன்னு இளவரசிக்கு தெரியும். அவ அந்த ராஜ்யத்திலேயே ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பலமுறை தன் காதலனை பார்த்து சிரிச்சதை இளவரசி கவனிச்சிருக்கா. தன் காதலனும் அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சிருக்கான். இப்போ இளவரசி யோசிக்கிறான், நான் ஒரு சைகை காட்டி அவன் அந்த கதவை திறந்தா அந்த பொண்ணு கூட அவன் சந்தோஷமா இருப்பான். எல்லாரும் அவங்களுக்கு தாலி கட்டும் போது சந்தோஷமா கை தட்டுவாங்க. என் கண்ணு முன்னாடியே அவன் வேற ஒருத்திக்கு சொந்தமாயிடுவான். இன்னொரு பக்கம் யோசிக்கிறா, அவன் செத்துட்டா அவன் எனக்கும் கிடைக்க மாட்டான், அவளுக்கும் கிடைக்க மாட்டான். அடுத்த ஜென்மத்துல நாங்க ஒன்னா சேரலாம். உங்ககிட்ட ஒரு கேள்வி, பொறாமப்படுற ஒரு பொண்ணு எதை செய்வான்னு நீங்க நினைக்கிறீங்க? காதலா இல்ல அந்த பொறாமையா? அரேனால அந்த பையன் நிக்கிறான். அவனுக்கு இளவரசி மேல அசைக்க முடியாத நம்பிக்கை. அவனுக்கு தெரியும் அவன் கண்டிப்பா ரகசியத்தை கண்டுபிடிச்சிருப்பான்னு. அவன் அவளை பாக்குறான். இளவரசி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. ரொம்ப வேகமா தன் வலது கையை உயர்த்திய சைகை காட்டுறான். அந்த பையனும் ஒரு நிமிஷம் கூட தயங்கல. அவ சொன்னதை அப்படியே நம்பி வலது பக்க கதவை திறக்கிறான். கதவை திறக்கும் போது வர அந்த சத்தம், மக்கள் எல்லாரும் மூச்சை பிடிச்சு நிக்கிறாங்க. இளவரசி தன்னோட முகத்தை மூடிக்கிட்டா. இப்ப சொல்லுங்க, அங்க புலி இருந்துச்சா இல்ல அந்த பொண்ணு இருந்தாளா? எழுத்தாளர் பிராங்க் ஸ்டாக்டன் இதை சொல்லாமலேயே கதையை முடிச்சிட்டாரு. ஏன்னா மனுஷங்களோட மனசு எவ்வளவு சிக்கலானதுன்னு அவர் புரிய வைக்க நினைச்சாரு. இந்த கதையை 1882 படிச்சவங்க எழுத்தாளருக்கு ஆயிரக்கணக்கான லெட்டர் அனுப்புவாங்களாம். பிளீஸ் அந்த பையன் தப்பிச்சானா இல்லையான்னு சொல்லுங்கன்னு. ஆனா அவர் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இளவரசிக்கு அவன் மேல உண்மையான காதல் இருந்தா அவன் உயிரோட இருக்கணும்னு தான் நினைச்சிருப்பா, அதனால பொண்ணத்தான் காட்டியிருப்பான்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு தரப்பு, இல்ல அவ ஒரு அறநாகரிக இளவரசி, அவளுக்கு பொறாம தான் அதிகமா இருக்கும், அதனால புளியத்தான் காட்டியிருப்பான்னு சொல்றாங்க. நீங்க இளவரசியா இருந்தா என்ன பண்ணுவீங்க? உங்க லவ்வர் வேற ஒரு அழகான பொண்ணு கூட வாழ்றத சகிச்சுப்பீங்களா, இல்ல அவன் சாகட்டும்னு விட்டுருவீங்களா? உங்க நேர்மையான பதில கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம தி நரேட்டிவ் ஃபோரமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையில சந்திப்போம். நன்றி.